இந்த வீடியோவில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட் 2 போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த ரிசல்ட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸோ அவங்களே ரிசல்ட்டை செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க்கில் நான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் க்ரோமில் போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்தாங்க இல்லையா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அது உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கேப்சர் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பேப்பர் ஓப்பன் ஆகும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து அண்ட் தென் கேப்சர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காட்டும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பேப்பர் 1ல் பார்ட் 1A அண்ட் தென் பார்ட் B. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அஃபிஷியல் வெப்சைட்டில் மார்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 150க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் தென் ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஸோ நீங்கள் 100 மார்க்ஸுக்கு எவ்வளோ 150 ஸ்கோர் பண்ணணும். ஸோ நீங்கள் 150க்கு பார்ட் பியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழே ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசல்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்ட் ஏட ரிசல்ட்டு, பார்ட் பியோட ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றத கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல உங்களோட ஜெண்டர் நீங்கள் மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் இருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து பார்ட் 2 மார்க்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க நேம் ஆஃப் த போஸ்ட். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம் எழுதினவங்க 2 எக்ஸாம் காட்டும். சப்போஸ் நீங்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டர் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் மட்டும் காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு பேப்பர் 2 மார்க்ஸ் அதாவது சப்ஜெக்ட் பேப்பரோட மார்க்ஸ் காட்டும். ஸோ சப்ஜெக்ட் பேப்பரோட மார்க்ஸ் எப்படின்னா ஸோ மேலே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள். பேப்பர் 2 உங்களோட டிகிரியில் நீங்கள் படிச்சிங்க இல்லையா ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு மார்க்ஸ் 300 மார்க்ஸுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஓவராலாக டோட்டலாக பேப்பர் 1 அண்ட் தென் பேப்பர் 2ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத 450 மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருங்க நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 450 மார்க்ஸ் டோட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் 450 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 450 மார்க்ஸுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல ஓவரால் ரேங்க்கு ஸோ நீங்கள் எழுதின எக்ஸாமினேஷனில் எத்தனை ரேங்கிங்கில் நீங்கள் இருக்கீங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி வைஸில் நீங்கள் எத்தனாவது ரேங்காக இருக்கீங்க அப்படின்னு காட்டுவாங்க. அண்ட் தென் ஸ்பெஷல் கேட்டகரியில் அதாவது ஸ்போர்ட்ஸு வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியை வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எத்தனாவது ரேங்க் அதில எத்தனாவது ரேங்க் வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலைஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் உங்களோட நேம் வைஸா பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் வந்து நம்மளோட சேனல்ல நம்ம உடனே அப்டேட் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பமா இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஓவரால் ரேங்கிங் அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்கிங்க மென்ஷன் பண்ணுங்க வித் கம்யூனிட்டியோட. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் யாராவது ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதி டிஎன்பிசியில் நான் இன்டர்வியூ போஸ்ட் எழுதியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டாடா. பாய்.